आज के दिन प्रभु के ओर से आपके जीवन में दिया हुआ बहुत बड़ा तोहफा है। இந்த புதிய நாள் தேவனால் அருளப்பட்ட பரிசாக இருக்கிறது. हर एक दिन आपके जीवन में नया खुशी और नया अभिषेक को लेके आता है। ஒவ்வொரு புதிய நாளும் புதிய சந்தோஷத்தையும் புதிய அபிஷேகாக அது எடுத்து வருகிறது. प्राप्त करने के लिए आपका हृदय हर दिन नया होते जाए। அதை பெற்றுக்கொள்வதற்காக உங்களுடைய இருதயமானது ஒவ்வொரு நாளும் புதியதாய் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். आपका हृदय जितना ज्यादा नया होते जा रहा है उतना ही ज्यादा आप हर दिन नया ग्रेस, न्यू अनॉइटिंग, न्यू सब कुछ नया आपके जीवन में प्राप्त होते जाएगा। எத்தனை அதிகமாக உங்களுடைய இருதயமானது புதியதாக அது உயர்ந்து கொண்டே செல்கிறதோ அத்தனை அதிகமாக புதிய கிருபை, புதிய சந்தோஷம், புதிய அபிஷேகம் நீங்கள் பெறுவீர்கள். इसलिए पौलुस कहता है हम पुराना भीतरी बाहर की मनुष्य में हम पुराना होते हो रहे हैं और भीतरी मनुष्य में हर दिन नया होते जा रहे हैं। நம்ம உள்ளான மனிதன்ல புதியதாகிக் கொண்டே இருக்கிறோம், வெளிய மனுஷன்ல பழசாயிட்டு இருக்கோம்னு பவுல் சொல்றார். सो आपका जीवन में आप हर दिन नया होने में आपके हृदय को समर्पण करें। உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய இருதயத்தை ஒவ்வொரு நாளும் புதியதாய் மாறுவதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். हृदय के अंदर ही सारा रहस्य है, गुप्त बात सारे हृदय के अंदर ही छुपा हुआ है। உங்களுடைய இருதயத்திலே எல்லா ரகசியமும் அது அடங்கி இருக்கிறது. भाई पवित्र शास्त्र कहता है अपने हृदय को अच्छी तरह से संभालो क्योंकि जीवन का मूल स्रोत वही है। வேதம் சொல்லுகிறது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடமிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जीवन का स्रोत बाहर निकलने वाली जगह स्वर्ग में नहीं है। ஜீவ ஊற்று புறப்படுகிற இடம் பரலோகம் இல்லை. बहुत लोग सोचते हैं जीवन का पेड़ स्वर्ग में है, जीवन का मुकुट स्वर्ग में है। मैं कह रहा हूं जीवन का स्रोत आपके अंदर है तो सब कुछ आपके हृदय में ही है। நிறைய பேரு நினைக்கிறாங்க பரலோகத்துலதான் ஜீவ கிரீடம், ஜீவ விருட்சம் அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள் இருதயத்தில் தான் அது இருக்கிறது. क्योंकि जीवन का मूल स्रोत वही है, आपका हृदय में ही है। ஏனென்றால் ஜீவ ஊற்று அந்த இருதயத்தில் தான் வருகிறது. जीवन का मुकुट रखने में जीवन नहीं मिलेगा, जीवन का स्रोत से जीवन मिलेगा। ஜீவ கிரீடம் பெறுவதற்கு ஜீவன் ஜீவ கிரீடம் வச்சுக்கிறதுனால ஜீவன் வந்துராது, ஜீவ ஊத்து திறக்கப்படுவதனால்தான் ஜீவன் வரும். அப்ப ஜீவ ஊத்து திறக்கப்பட்டவனுக்கு தான் ஜீவ கிரீடமே வேலை செய்யும்। जीवन का मूल स्रोत जिसके अंदर खुला है उसी के अंदर ही उसी को ही जीवन का मुकुट काम करेगा। எங்க எந்த இருதயத்திலிருந்து இந்த ஜீவ ஊற்று திறக்கப்படுகிறதோ அவர்களுக்கு தான் ஜீவ கிரீடம் அருளப்படுகிறது. जिसके जीवन में जीवन का मूल स्रोत खुला है उसी को जीवन का वृक्ष भी मिलेगा। எந்த ஜீவனில் ஜீவ ஊற்று திறக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே ஜீவ விருட்சமும் அருளப்படுகிறது. सो जीवन का मूल स्रोत, जीवन का मूल स्रोत स्वर्ग में नहीं है। जीवन का मूल स्रोत बाहर मत ढूंढा करो, मृत्यु के बाद ढूंढा मत करो। जीवन का मूल स्रोत जीवित होते होते मिलने वाली चीज है, वो आपके अंदर ही है।
ஜீவ ஊற்று என்பது உங்களுக்கு வெளியே தேடாதீங்க, பரலோகத்துல தேடாதீங்க, மரணத்துக்கு அப்புறம் தேடாதீங்க. அந்த ஜீவ ஊற்றானது உங்களுக்குள், உங்கள் இருதயத்திற்குள் இருக்கிறது. पढ़े उस वचन को। नीति वचन अध्याय 4 का 23. 23 पढ़े। எல்லா காவலோடும் நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். जीवन का स्रोत वहीं से निकल आएगा। ஜீவ ஊற்று அதனிடத்திலிருந்து, இருதயத்திலிருந்து புறப்படும். सो आपका हृदय में, मैं कल के दिन आपको बताया, आपका हृदय के अंदर ही एक दरवाजा है। நேற்றைய தினத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், உங்கள் இருதயத்திலே ஒரு வாசல் இருக்கிறது என்று நான் சொன்னேன். जीवन का जीवन का मार्ग, जीवन का मूल स्रोत, जीवन का मार्ग बाहर नहीं है, आपका हृदय के अंदर ही है। ஜீவனுக்குரிய வாசல், ஜீவ ஊற்று அது வெளியே இல்லை, அது உங்களுக்குள் இருக்கிறது. यीशु मसीह ही वो जीवन का मूल स्रोत को खोलने वाला है। இயேசு கிறிஸ்துவானவரே அந்த ஜீவ ஊற்றை திறக்கிறவர். क्योंकि जीवन का मार्ग और जीवन का दरवाजा यीशु मसीह ही है। ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவரே ஜீவ வழியும் ஜீவ ஊற்றுமாயிருக்கிறார். सो ये कल के दिन मैंने आपको बताया, आदम बोलने से दरवाजा है। நேற்றைய தினத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன், ஆதாம் என்றால் வாசல் என்று அர்த்தம். बहुत सारे अर्थ है, उसमें से एक इम्पोर्टेंट मीनिंग है दरवाजा। ஆதாம் என்றால் अनेक அர்த்தங்கள் இருக்கிறது, அதில் இதுவும் ஒன்று, வாசல். सो पहला आदम भी एक दरवाजा ही था, इसीलिए वचन कहता है उसी के द्वारा मृत्यु प्रवेश कर दिया। ஆதாம் என்றால் வாசல், அதனால்தான் முதலாம் ஆதாம், அந்த ஒருவன் மூலமாய் இந்த முழு மனுக்குலத்தையும் மரணம் ஆண்டு கொண்டது. सिर्फ मनुष्य को नहीं है, पूरे प्रपंच को, पूरे ब्रह्मांड को मृत्यु राज्य कर रहा है। வெறுமனையா மனுஷனை மாத்திரம் மரணம் ஆண்டு கொள்ளவில்லை, முழு பிரம்மஞ்சத்தையும் முழு மனுக்குலத்தையும் அது ஆண்டு கொண்டது. वचन में लिखा है, रोमियो 8:19 में लिखा है, पूरे सृष्टि परमेश्वर का पुत्र प्रकट होने के लिए बाट जो रही है, क्योंकि वो विनाशतों से छुटकारा पाकर परमेश्वर के पुत्रों की उस स्वतंत्रता में प्रवेश करने के लिए इंतजार में है। ரோமர் 8வது அதிகாரம் 19வது 20வது வசனத்தின்படி, மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக் கொள்கிறோம் என்கிற நம்பிக்கையோட காத்திருக்கிறது. इसका मतलब ये है, वो भी सिर्फ मनुष्य नहीं है, उस एक ही के द्वारा, उस दरवाजा के द्वारा, उस पहला आदम का वो बंदा के द्वारा सिर्फ मृत्यु मानव जाति को नहीं है, पूरे ब्रह्मांड को राज्य करना शुरू कर दिया। அந்த முதலாம் ஆதாம், அந்த ஒருவன் மூலமாய் மரணம் வெறும் மனுக்குலத்தை, மனிதர்களை மட்டும் ஆண்டு கொள்ளவில்லை, முழு பிரபஞ்சத்தையும் முழு சிருஷ்டிப்பையும் அந்த மரணம் ஆண்டு கொண்டது. सो इसीलिए यीशु मसीह ने कहा, इस पत्थर के ऊपर मैं मेरे कलीसिया को बनाऊंगा और अधलोक का फाटक उस पर प्रबल नहीं होगी। அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னார். अधलोक का फाटक, பாதாளத்தின் வாசல்கள். अधलोक का फाटक
क्या है अधलोक का? व्हाट इज अधलोक का फाटक? वहां पे आप यीशु मसीह कह रहा है एक और फाटक है, दैट इज, वो क्या फाटक है? जीवन का फाटक है, वो स्वर्ग का फाटक है। ஒன்று இயேசு சொல்லுகிறார் பரலோக வாசல், हम्म, दूसरा यीशु कह रहा है, कलीसिया को देख के कह रहा है उस पर प्रबल नहीं होगी, वो फाटक इसके ऊपर प्रबल नहीं हो सकता है। இன்னொன்று சொல்லுகிறார் சபையை பார்த்து சொல்லுகிறார் பாதாளத்தின் வாசல். சாரி, பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ளாதுன்னு சொல்றாரு। हम्म, பாதாள अधलोक का फाटक जो है कलीसिया के ऊपर प्रबल नहीं हो सकता है। பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை என்று சொல்கிறார். क्यों? ஏன்? क्योंकि कलीसिया जो है स्वर्ग का फाटक है। ஏனென்றால் சபையானது அது பரலோகத்தின் வாசலாய் இருக்கிறது. स्वर्ग का फाटक है। जो याकूब ने उस दिन वो अपने मामा के घर भाग रहा था, बीच में वो एक जगह में सो गया, एक पत्थर को सर के ऊपर रख के सो रहा था। अचानक रात को उसके सामने पर पूरे स्वर्ग खुल गया। एक लैडर, एक, है ना, ये उसके सामने रखा गया, उसके ऊपर स्वर्गदूत उतर रहे हैं और चढ़ रहे हैं। ये देख रहा है, उसके ऊपर, सबके ऊपर वो सेनाओं का परमेश्वर यहोवा को देख रहा है। और யாக்கோ हम्म, யாக்கோபு தான் மாமா வீட்டுக்கு போகும் பொழுது அங்கு தனிமைப்படுத்தப்பட்ட அந்த இரவு அவன் தூங்கும் பொழுது ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். அங்கே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது, அங்கே தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் பார்க்கிறான். அதற்கு மேலே உன்னதங்களின் கர்த்தரை அவன் தரிசிக்கிறான். वो अचानक सुबह उठकर वो कह रहा है, ये जगह स्वर्ग के फाटक के अलावा और कुछ नहीं है। அவன் காலையில எழுந்து அவன் சொல்றான், இது வானத்தின் வாசலை அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை. हम्म, he has seen the फाटक, वो फाटक को देख लिया उस रात। அந்த யாக்கோபு அந்த இரவு அந்த வானத்தின் வாசலை அவன் கண்டு கொண்டான். प्रिय भाई मेरे बहन, பிரியமான சகோதர சகோதரிகளே, आपका और मुझे परमेश्वर इस दुनिया में अपने आप को साधारण मत समझो। आप अपने आप को एक, है ना, मैं कुछ नहीं है, मेरे पास कुछ नहीं है, ये मत बोला करो। இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் வெறும் சாதாரணமானவர்களாக நீங்கள் நினைத்து கொள்ளாதீர்கள். நான் ஒண்ணுமே இல்லை, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் சாதாரணம் நினைச்சுக்காதீங்க. if you are in Christ, मैं कह रहा हूं, if you accept Jesus Christ as your savior, या आप यीशु मसीह को पूरे मन से, पूरे हृदय से ग्रहण कर यीशु मसीह को अपने लाइफ का मूल स्रोत बनाओगे, मैं आपको कह रहा हूं, यू आर द गेट्स ऑफ हेवन। நீங்க இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரே உங்களுக்கு எல்லாவுமாக இருக்கும் பொழுது, அவர் உங்கள் ஜீவ ஊற்றாக இருக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருக்கும் பொழுது, நீங்கள் தான் வானத்தின் வாசலாக, இந்த பூமிக்கு நீங்கள் வாசலாக இருக்கிறீர்கள். You are not ordinary. You don't think that oh, मैं कुछ नहीं है, मेरे पास कुछ नहीं। आप स्वर्ग का फाटक हो। நீங்க சாதாரணமானவர்களாக உங்களை நினைச்சுக்காதீங்க. நீங்க வானத்தின் வாசலாக இருக்கிறீர்கள். Because Christ पहला आदम के द्वारा मृत्यु प्रवेश किया और मृत्यु राज्य भी कर रहा है। முதலாம் ஆதாமின் மூலமாக மரணம் ஆண்டு கொண்டது, மரணம் இப்ப வரை ஆண்டு கொண்டு இருக்கிறது. बहुत सारे लोगों के जीवन को बर्बाद कर रहा है। அநேக குடும்பங்களை அது நாசமாக்கி கொண்டிருக்கிறது. आप साधारण नहीं है, आपके अंदर एक फाटक है, that is the gates of heaven. You are the gates of heaven and the life reigns through you. உங்களுக்குள் ஒரு வாசல் இருக்கிறது, அது வானத்தின் வாசல். அதிலிருந்து ஜீவ ஊற்று அது புறப்படும்.
इसलिए यीशु ने कहा अधोलोक का फाटक पहला आदम जो है अधोलोक का फाटक बना और दूसरा आदम स्वर्ग का फाटक बना. அதனாலதான் இயேசு சொன்னார், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று. முதலாம் ஆதாம் மரணத்தின் வாசல், அவன் மரணத்தின் வாசலானான். இரண்டாம் ஆதாமாகி பாதாளத்தின் வாசலானான். இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அவர் வானத்தின் வாசலாக, பரலோகத்தின் வாசலானார். कितने लोगों को बातें समझ आ रहा है? எத்தனை பேருக்கு இந்த காரியம் தெளிவாகிறது? So the first Adam, जितना ज्यादा हम पुराना मनुष्य को खोल रहे हैं, पुराना मनुष्य से बाहर आ रहे हैं, उतना ही ज्यादा मैं आपको कह रहा हूं स्वर्ग का फाटक आपके जीवन में पूरा राज्य करेगा. எத்தனை அதிகமாக அந்த பழைய மனுஷனை கலைகிறீர்களோ அத்தனை அதிகமாக நீங்கள் புதிய மனுஷனிலே, அந்த வானத்தின் வாசலிலே, வானத்தின் வாசலாக நீங்கள் உருவாவீர்கள். हम अभी रोमियो का किताब अध्याय 5 का 16 और 17 में क्या लिखा है? उस एक ही के द्वारा उस एक ही के द्वारा मृत्यु राज्य कर रहा है और यीशु मसीह के द्वारा अब दूसरा मनुष्य यीशु के द्वारा, वहां पे लिखा है इस गेट के द्वारा, इस दरवाजा के द्वारा क्या आ रहा है? जीवन में राज्य करेंगे. They will reign in life करके लिखा है. ரோமர் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலே, ஒருவன் அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அந்த ஜீவ வாசலிலே பிரவேசிப்பார்கள். So Jesus Christ is the heavenly door. He is a door to heaven. அவர் இயேசு கிறிஸ்து தான் அவர் ஜீவ வாசலாக, வானத்தின் வாசலாக இருக்கிறார். अब ये मत सोचो मरने के बाद ही हमारे लिए स्वर्ग खुलेगा. நீங்க நினைச்சிடாதீங்க மரணத்துக்கு அப்புறம் தான் பரலோகம் நமக்காக திறக்கப்படும் நினைச்சுக்காதீங்க. That's a lie. இது உங்களுக்குள் சொல்லப்பட்ட பொய். That is what the religion is teaching to everyone, that after your death the heaven will open for you, so get ready. இது மதம் உங்களுக்கு சொல்லுகிறதான ஒரு பொய். நீ மரணத்துக்கு அப்புறம் பரலோகத்தை பார்க்கணும், ஆயத்தமாகுன்னு சொல்றது. People are getting ready for death. அதனாலதான் ஜனங்க எல்லாம் சாவுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. But Bible ये नहीं teach कर रहा है. ஆனா வேதம் அதை சொல்லவில்லை. पहला आदम के द्वारा मृत्यु हमारे अंदर घुसा, हमारे आत्मा में घुसा, हमारे सोच में घुसा, हमारे पूरे तन मन के अंदर घुसा और हमें आज राज्य कर रहा वहां से. முதலாம் ஆதாமின் மூலமாக மரணம் நம்முடைய எண்ணங்களிலும், நம்முடைய இருதயத்திலும், நம்முடைய செயல்களிலும், நம்முடைய எல்லாவற்றிலும் அது நுழைந்து விட்டது. So दूसरा आदम यीशु मसीह को, स्वर्ग का फाटक को जिस दिन आप आपके अंदर देख लिया, आपके अंदर देखना चाहिए आप उस फाटक को. இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த வானத்தின் வாசலை உங்களுக்குள் நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் அதை கண்டுபிடிக்க வேண்டும். So I am the door of heaven. ये बात जब आपको पता चलेगा, मैं आपको कह रहा हूं, ये जितना ज्यादा आपका तन मन, आपका हृदय, आपका सोच, आपका विचार, आपका इमोशंस, आपका फीलिंग्स, आपका जो कुछ भी है, एक एक रग रग में ये बात जब आपके अंदर घुस जाएगा, मैं कह रहा हूं, you are not ordinary. Wherever you go, you will destroy the power of death.
என்னைக்கு உங்களுக்குள்ள உங்களுடைய இருதயத்துக்குள்ளே நானே வாசல், நானே அந்த வாசலாக, வானத்தின் வாசலாக இருக்கிறேன் என்பதை நீங்கள் உணர்கிறீர்களோ, உங்களுடைய எல்லா பகுதியில இருக்கிற அந்த மரண வாசல், அந்த மரண காரியங்கள் ஒவ்வொன்றாக, ஒவ்வொரு பகுதியாக அதை அழித்து விடும். So you must know the truth. I'm not going to heaven. I am the heaven. I am the gate of heaven because Christ is the gate of heaven. நீங்க பரலோகத்துக்கு நான் போகணும்னு நீங்க நினைக்காதீங்க. நானே அந்த வானத்தின் வாசல். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எனக்குள் வாசலாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். Who is Jesus? The first man became a door of Hades. पहला मनुष्य उस अधोलोक का फाटक बन चुका है, इसीलिए अधोलोक की चीजें इजीली इंसान के अंदर घुस रहा है. शैतान इजीली इंसान के अंदर घुस जा रहा है. முதலாம் ஆதாம் பாதாளத்தின் வாசலாக இருந்ததுனால ஈஸியா மரணம் மனுக்குலத்தை ஆண்டு கொள்ளுகிறது. பிசாசும் மனுக்குலத்துக்குள்ளாக வந்து விடுகிறான். दूसरा आदम यीशु मसीह स्वर्ग का फाटक है, जो याकूब ने उस दिन दर्शन में देखा और कहा ये स्वर्ग का फाटक है. that gate is Jesus Christ. और अब आप मसीह के अंदर आ गया और मसीह आप में, आप मसीह में, आप दोनों एक हो चुके हैं according to the New Testament. இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அவர் வானத்தின் வாசலாய் இருக்கிறார். அன்று யாக்கோபு அந்த தரிசனத்தை கண்டு இது வானத்தின் வாசலை அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை. வானத்தின் வாசல் யார்? இயேசு கிறிஸ்து. Your mind is the gates of heaven. पहले ये चीज ध्यान हो, आज आपका माइंड जो है पूरे के पूरे अधोलोक की बंधन से फंसा हुआ है. உங்க மைண்ட் வானத்தின் வாசல் என்பதை உணர வேணும். ஏனென்றால் உங்க மனமானது அது பாதாளத்தின் வாசலிலே அது மாட்டிக்கொண்டிருக்கிறது. इसीलिए थिंकिंग देखो पूरे के पूरे नुकसान की ओर सोच रहा है. नेगेटिव इमेजिनेशंस आपके माइंड को डोमिनेट कर रहा है. அதனாலதான் எப்ப பார்த்தாலும் உங்களுடைய மனம், எண்ணம் எல்லாம் நஷ்டத்தையும் நெகட்டிவை எதிர்மறையான எண்ணங்களிலே அது மாட்டி சிக்கி தவிக்கிறது. If I tell the people to imagine good things, they can't do. But नुकसान को इतने आसानी से इमेजिनेशन कर रहे हैं, ये नुकसान ही होगा, ये नाश ही होगा, मेरी जिंदगी बर्बाद हो जाएगा. वो इतना ज्यादा इमोशनली कनेक्ट होके इमेजिनेशन कर रहे हैं. ஜனங்கள்ட்ட நல்ல பாசிட்டிவா இமேஜின் பண்ணுங்கன்னா வரமாட்டேங்குது. ஆனா நஷ்டம், எதிர்மறையான காரியங்கள் எல்லாம் ஈஸியா அவங்களுக்குள்ள வந்துருது. Lust is dominating your mind. இச்சையானது உங்களுடைய எண்ணங்களை அது ஆண்டு கொண்டு இருக்கிறது. Your mind is fully dominated by lust. இச்சை உங்கள் மனதை அது ஆண்டு கொண்டு இருக்கிறது. आंखों की अभिलाषा, शरीर की अभिलाषा, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. शरीर की अभिलाषा, मांसத்தின் இச்சை. மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை. This dominates your mind because we still now अभी तक हम उस बात को समझ नहीं पा रहे. I am the gate of heaven. அது உங்கள் இருதயத்தையும் மனதையும், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையெல்லாம் உங்க இருதயத்துல அப்படியே மனதை ஆண்டு கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் இப்ப வரையும் நான் வானத்தின் வாசலாய் இருக்கிறேன் என்கிற உணர்வு உங்களுக்குள் இல்லை. And the heavenly things, स्वर्गीय बातें, स्वर्गीय वस्तुएं, स्वर्गीय चीजें अब मेरे द्वारा ही इस दुनिया के अंदर आ सकता है. வானத்துக்குரிய காரியங்கள், வானத்துக்குரிய எல்லா விஷயங்களும் ஏன் மூலமாதான் இந்த பூமிக்கு போகும் என்கிற அறிவு நமக்கு இல்லாமல் இருக்கிறது. I am the gates of heaven and I am the gates of heaven. ये चीज अभी तक क्रिश्चियंस के अंदर आ ही नहीं रहा. ये लोग तो मर के स्वर्ग जाने में लगे पड़े हैं, इसीलिए उनको अपने अंदर की स्वर्ग की फाटक अभी तक खुला ही नहीं है. They are still going to church, giving tithes, praying every day, but still they don't know
that they are the heaven, and that the gates of heaven is in me. Christ is the gates of heaven. ये truth नहीं जाना है, इसलिए still death उनके ऊपर भी राज्य कर रहा है. நானே வானத்தின் வாசல் என்கிற அறிவு இல்லாமல் கிறிஸ்தவ சமுதாயம் மறிச்சு பரலோகத்துல போறதுக்கே அவங்க மும்முரமா இருக்காங்க. அதனாலதான் முழு மனுக்குலத்தையும் மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. So मैं ये बात आपको बहुत ही इम्पोर्टेंटली मैं आपको कह रहा हूं, my dear brothers and sisters. If death is ruling, that death is reigning in this earth, and God wants you and me to reign in life in this earth. மரணம் இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் விரும்புகிறார் நாம் எல்லாரும் தேவபுத்திரர்களாக எழும்பி இந்த மரணத்தை அழித்து ஜீவனிலே பிரவேசித்து ஜீவனை இந்த பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அவருடைய வாஞ்சை. And everyone who are in Christ, they are the gates of heaven. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வானத்தின் வாசலாக இருக்கிறார்கள். पहला आदम शैतान को हमारे अंदर घुसाया. முதலாம் ஆதாம் பிசாசானவனை நமக்குள்ள விட்டுட்டான். அவன் தான் உள்ள வர்றதுக்கு கதவை திறந்து, அவனாலதான் இன்னைக்கு அம்புட்டு பயலுக்குள்ளேயும் கைய வச்சாலே பேய் ஆடுது. उस एक ही के द्वारा आज शैतान हर एक के अंदर घुसने की आज्ञा मिल चुकी है उसको. அவன் மூலமாதான் பிசாசு எல்லாருக்குள்ளேயும் வந்து அந்த அதிகாரம் கிடைச்சிருச்சு. I'm telling you, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், if you know this truth, that I am the gates of heaven, wherever you go, you will walk with the angelic realm, and that thousands and thousands of angels, they can easily Ora kabashaka taria kamashi hadia. Ore pravadonia masi halabushivanya huaya. E prarahiye rimana shahudera kaliba. Ora sakatofia marasi. Lefranto kofia kadahalika. E fremana sudahaya. Repranta kiakofasi nirabusinya. நீ வானத்தின் வாசல் என்பதை நீ அறியும் பொழுது, நீ போகும் இடமெல்லாம் 1000-10,000 தூதர்கள் உனக்குள்ளிருந்து வெளிப்படுவார்கள். You are the gates of heaven, and wherever you go, I am telling you, the angels will walk through you, and they will enter through you. Amen. And the angels will come and go through you. You are the gates of heaven. Amen. Lepratakasiha. Ningale, you are. आप उस स्वर्ग का फाटक है. நீங்களே அந்த வானத்தின் வாசலாய் இருக்கிறீர்கள். इसलिए यीशु ने कहा, அதனால இயேசு சொன்னார், मैं मनुष्य का पुत्र हूं. நான் மனுஷகுமாரன். अब से मनुष्य का पुत्र के ऊपर स्वर्गदूत उतरते हुए चढ़ते हुए आप देखेंगे. மனுஷகுமாரன் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இந்த நாளிலே தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இந்த நாளிலே காண ஆரம்பிப்பார்கள். You will start seeing that heaven is opened. जो दर्शन याकूब ने उस जगह में देखा, स्वर्गदूत उतरते हुए चढ़ते हुए, उस दर्शन को, उस चीज को यीशु मसीह यहां पे कह रहा है. अब वो फाटक आ चुका है, अब वो फाटक खुल चुका है मनुष्य के अंदर. राघवा शिखाली हारोथिमा यहूदा. The gates of heaven is opened inside of your soul and spirit and mind. அன்று யாக்கோபு பார்த்த அந்த தரிசனத்தை இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக
வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஆத்துமாவிலும் ஆவிலும் சரீரத்திலும் அந்த காரியத்தை நீங்கள் காண்பீர்கள். If you believe that Jesus Christ is the door of heaven and I am in him and he is in me and we became one spirit and I am in Christ and Christ is in me. I am telling you, my dear brothers and sisters, you are not ordinary. Wherever you go, you are carrying the glory of glories in you. நீங்க வானத்தின் இயேசுவே வானத்தின் வாசலாய் இருக்கிறார் என்கிறதை நீங்கள் உணரும் போது, அதை குறித்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது, நீங்கள் அவரிலும் அவர் உங்களிலும் இருக்கும் பொழுது நீங்களே வாசலாய் இருப்பீர்கள். நீங்கள் செய்கிற எல்லா காரிய வானத்தின் வாசலிலிருந்து அது வெளிப்படும். If you go and put your hand in anything, I'm telling you, you are not alone. Heaven is open inside of your spirit. And everything is dominated by that heavenly power, heavenly presence. நீங்க வாசலா இருக்கும் பொழுது நீங்க எங்கெல்லாம் நீங்க கை வைக்கிறீங்களோ அங்க வானம் திறக்கப்படும். வானத்திற்குரிய காரியங்கள் அது ஆண்டு கொள்ளும் அந்த காரியத்தை. पहला आदम के द्वारा मृत्यु राज्य किया. यीशु ने कहा तुम जिसके ऊपर भी हाथ रखोगे वो बीमारी ठीक होगी, वो मृत्यु ठीक हो जाएगी, वो मृत्यु खत्म हो जाएगी. You will destroy the death because heaven is opened inside of you. வானத்தின் வாசலாய் இருக்கிற உங்களுக்குள் நீங்க யார் மேலெல்லாம் கை வைக்கிறீங்களோ அந்த காரியம் அவங்க சுகமடைவாங்க. ஏன்னா நீங்கள் மற்றவர்கள் மேல கைகளை வைக்கும்போது அவங்க சுகமாவார்கள். ஏனென்றால் வானத்தின் வாசலாகி கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். நீங்களே வானத்தின் வாசல். कितने लोगों को बात अच्छी तरह से समझ आया? எத்தனை பேருக்கு இந்த காரியம் இந்த காலை வேளையிலே தெளிவாகிறது? So come out of all these unwanted thoughts. People मेरे बारे में लोग क्या बोल रहे हैं, ये क्या बोल रहे हैं, वो मुझे छोड़ गया, ये मुझे छोड़ गया. Come out of all this rubbish. எல்லா தேவையில்லாத எண்ணங்களிலிருந்தும் நீங்க வெளியே வாங்க. இவங்க என்ன விட்டு போயிட்டாங்க, அவங்க மற்றவர்களை மனிதர்களை குறித்ததான காரியங்களிலிருந்து வெளியே வாருங்கள். Come out of all kind of lust. எல்லா விதமான இச்சைகளிலிருந்து வெளியே வாங்க. Lust of the eyes, lust of the flesh and the pride of this life. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. These all the old man's nature. இதெல்லாம் பழைய ஆதாமின் சாயல். Let's carry the new one in our soul and spirit and body. உங்க ஆவியில ஆத்துமாவிலே சரீரத்திலும் புதிய மனுஷனை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள். God bless you. Have a nice day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day.